ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. கிங் ஜான் உன் நார்த் கொரியாவோட பிரசிடென்ட். அவரை பற்றி நம்ம சொன்னனாலே நம்ம டக்குன்னு நம்ம பிரெயினில் வந்துட்டு ஒரு இண்டிகேட் அடிக்கும். ஐயோ, அவர் பயங்கரமான ஆளாச்சு அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்களை அவரை பற்றி வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். நார்த் கொரியாவில் இந்த மாதிரி ரொம்ப கொடுமையான ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு, அங்கே இருக்கிற மக்களை டார்ச்சர் பண்ணுறாரு, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம். பட் அவர் இப்போ ஒரு மேடையில் அழுது இருக்காருங்க. ஒரு சோல்ஜரை கட்டி பிடிச்சி அழுது இருக்காரு, ஆறுதல் சொல்லி இருக்காரு. பட் அப்படி என்ன நடந்தது? அவர் அவ்வளோ சீக்கிரத்தில் அழுவ மாட்டார், அதுவும் மீடியா முன்னாடி அழுவே மாட்டார். அதுதான் ரொம்ப நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். பட் மீடியா முன்னாடி ஒரு மேடையில் அழுது இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் அப்போ அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் இருக்கும்ல, அதை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு போனேன். நார்த் கொரியாவில் இப்போ என்னதான் எக்ஸாக்டாக நடந்துகிட்டு இருக்கு, என்ன மாதிரி விஷயத்துக்காக இப்போ கிங் ஜான் உன்னே மேடையில் ஏறி அழுது இருக்காரு அப்படின்றது பார்க்கும்போது நான் ஏகப்பட்ட விஷயங்களை நான் அதுக்கு மேலே தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதை தான் இந்த ஒரு வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் பார்த்த எல்லா விஷயத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் அதை கேட்குறீங்களா? நீங்கள் கேட்கணும்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்க்கும்போது, கிங் ஜான் உன் அப்படின்றது நம்ம கேள்விப்படும் போது நம்ம ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அவர் இந்த மாதிரி மோசமான ஆள், கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இருக்காது, ரொம்ப கொடுமையான ஆள் அப்படின்ற மாதிரி தான் ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம பேசியிருப்போம். பட் அதுக்கு அப்பார் மீறி அவர் ஒரு பர்சனலாக பார்க்கும்போது அவரும் ஒரு குழந்தைத்தனமான ஒரு ஆள் தான் போல இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட மேடையில் ஒரு குழந்தை அழுகிற மாதிரி தேம்பி அழுக ஆரம்பிச்சிருக்காரு. என்னடா ஒரு நார்த் கொரியாவோட ராஜா அவர் வந்து தேம்பி அழுகிறாரு, கண்ணெல்லாம் ஃபுல்லாக புலவரன்னு தண்ணியை ஊற்றிக்கிட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு ஸ்பீச் கொடுக்குறாரு அப்படின்ற பட்சத்தில் அப்படி என்ன நார்த் கொரியாவில் நடந்திருக்கும்? ஒரு ராஜாவே கண் கலங்கி வச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்றது தான் நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்படி பார்க்கும்போது இந்த ரஷ்யாவும் உக்ரைன் வார் நடந்துகிட்டு இருக்குல்ல, கடந்த 3 வருஷமாக நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு வாரில் ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டாக நார்த் கொரியா இருக்கு. ஸோ அதனால நார்த் கொரியா என்ன சப்போர்ட் ரஷ்யாவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா, நார்த் கொரியாவோட சோல்ஜர்ஸை ரஷ்யாவுக்கு அனுப்பியிருக்காங்க. இதுக்காக உக்ரைனோட படையை வந்துட்டு வீழ்த்துறதுக்காக. ஸோ அதனால நார்த் கொரியா சோல்ஜர்ஸும் ரஷ்யன் சோல்ஜர்ஸும் 2 பேரும் இணைஞ்சு உக்ரைனுக்கு அகைன்ஸ்டாக வந்துட்டு இந்த 3 வருஷமாக போர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரஷ்யாவில் நடக்கிற இந்த ஒரு வாரில் பொறுத்த வரைக்கும் நார்த் கொரியாவோட சோல்ஜர்ஸ் ஆப்வியஸ்லி நிறைய பேர் இறந்திருக்காங்க. பார்க்கும்போது புட்டின் அவர்களே வந்துட்டு நார்த் கொரியா சோல்ஜர்ஸை பற்றி சில வார்த்தைகளை பேசியிருக்காரு. என்ன அப்படின்றப்போ, நார்த் கொரியாவோட சோல்ஜர்ஸ் முக்கியமாக சொல்ல போனோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரியல் ஹீரோஸ் அப்படின்றது சொல்லலாம். ஸோ எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக நார்த் கொரியா சோல்ஜர்ஸ் எங்களோட ரஷ்யன் சோல்ஜர்ஸ்க்கு இருந்தாங்க. அதே போல் இந்த ஒரு உதவி, அதாவது நார்த் கொரியா ரஷ்யாவுக்கு பண்ண இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன், என்னோட நாடு என்னைக்குமே மறக்காது அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் நார்த் கொரியாவோட சோல்ஜர்ஸை பற்றி ஒரு ரியல் ஹீரோ அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே புகழ்ந்து தள்ளியிருக்காரு. ஸோ இதுலேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ரஷ்யாவுக்கு உக்ரைன் வாரில் வந்துட்டு ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருந்தது நார்த் கொரியா தான். ஸோ ரஷ்யா ஒரு கட்டத்தில் ஜெயிக்குது அப்படின்ற பட்சத்தில் அது கண்டிப்பாக ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டோட வெற்றி வந்துட்டு நார்த் கொரியாவோட சோல்ஜர்ஸ்க்கும் நார்த் கொரியா நாடுக்குமே போகும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை புட்டின் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இதோட தொடர்ச்சி என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரு வாரில் ஆப்வியஸ்லி வந்துட்டு வார் அப்படின்னப்போ 2 தரப்புலையுமே வந்துட்டு இது சேதங்கள் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஒரு சைடு உக்ரைன் சோல்ஜர்ஸும் வந்துட்டு இறந்திருக்காங்க, அதே போல் அடிபட்டிருக்காங்க. அதே போல் ரஷ்யாவில் சைடு பார்க்கும்போது நார்த் கொரியா சோல்ஜர்ஸும் இறந்திருக்காங்க, அடிபட்டிருக்காங்க. ரஷ்யன் சோல்ஜர்ஸும் இறந்திருக்காங்க, அடிபட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நார்த் கொரியாவில் இருக்கிற சோல்ஜர்ஸ் வந்துட்டு யாரெல்லாம் இறந்திருக்காங்க, யாரெல்லாம் சிவியராக வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க எல்லாருமே நார்த் கொரியாவோட பிரசிடென்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திரும்பியும் நம்மளோட நாட்டுக்கு வாங்கினீங்க அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு அழைப்பின் பேரில் வந்துட்டு நார்த் கொரியாவோட சோல்ஜர்ஸ் யாரெல்லாம் இறந்திருக்காங்களோ அவங்களோட சடலங்களை வந்துட்டு எடுத்துட்டு நார்த் கொரியாவுக்கு வந்திருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஃபிளைட்டில். ஸோ அந்த ஒரு ஃபிளைட்டை ரிசீவ் பண்ணதே கிங் ஜான் உன் தான். ஸோ அடுத்த நாள் நார்த் கொரியாவோட பிரசிடென்ட் என்ன பண்றாரு அப்படின்றப்போ, அங்கே அவரோட கட்சியோட ஹெட் குவார்டர்ஸ்ல வந்துட்டு இறந்தவங்களோட ஃபேமிலியை கூப்பிட்டுருக்காரு. யாரெல்லாம் காயப்பட்டாங்களோ அவங்களுமே அவங்களோட ஃபேமிலியுமே கூப்பிட்டுருக்காங்க. இந்த ஒரு போரில் யாரெல்லாம் திறன்பட செயல்படாங்க அவங்களுமே அவங்க ஃபேமிலியுமே எல்லாருமே குடும்பமாக யாரெல்லாம் இந்த ரஷ்யா கூட போயிட்டு சண்டை போனாங்களோ அவங்க எல்லாருமே ஃபேமிலியோட வித் சோல்ஜர்ஸோட எல்லாருமே அந்த ஒரு ஹெட் குவார்டர்ஸ்க்கு கூப்பிட்டாங்க. இந்த ஒரு ஹெட் குவார்டர்ஸ்க்கு கூப்பிட்டதுக்கு அப்புறமா இங்க இருக்கிற ஜென்ரலாக இருக்கிற அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் யாருமே கிங் ஜான் உன்னை வந்துட்டு ஒரு தொட்டு பேசவோ இல்லை நெருக்கத்தில் இது வரைக்கும் பார்த்ததில்லை. எல்லாருமே ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்தவங்கள தான் இருப்பாங்க. இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல இந்த சின்ன சோல்ஜர்ஸ்க்குமே வந்துட்டு இந்த ஒரு வாய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் கிங் ஜான் உன் நெருக்கத்தில் பார்க்குற மாதிரியும் அவரை தொடுற மாதிரியும் அப்படின்ற ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும், இன்னொன்று ஒரு சைடு வந்துட்டு இந்த ஒரு ஈவெண்ட் எதுக்காக நடத்தப்படுது அப்படின்ற பட்சத்தில் இது வரைக்கும் யாரெல்லாம் இறந்துருக்காங்களோ அவங்களுக்கு கடைசி மரியாதையுமே அரசு மரியாதை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இறந்தவங்களோட டெட் பாடிஸ் அந்த ஃப்ளைட்லேருந்து இறக்குனாங்க இல்லையா. ஸோ அவங்களோட இறுதி மரியாதை அரசு மரியாதையாக வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் இறந்தவங்களோட ஃபோட்டோ லைனாக நிப்பாட்டி வச்சு அவங்க ஃபேமிலி வந்துட்டு அந்த ஃபோட்டோவை தொட்டு பார்த்து அழுக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட குழந்தைகளோட அப்பா வந்துட்டு இந்த ஒரு வாரில் வந்துட்டு இறந்துருக்காங்க. அதனால வந்துட்டு அப்பா இறந்த சுகத்தில் குழந்தைகளுமே அந்த ஒரு ஈவெண்ட்டில் அழுகிறத பார்த்ததுக்கு அப்புறமா அங்கே இருக்கிற கிங் ஜான் உன் வந்துட்டு அப்படியே மனசை
பதறிட்டா போல, ஒரு மாதிரி ஆயிட்டா போல. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா அவருமே அழுக ஆரம்பிச்சிட்டாரு, குழந்தையா. ஸோ அதுக்கப்புறமா அவர் குழந்தைய அழுகிறத பார்த்துட்டு அவரும் அழுக ஆரம்பிச்சதுக்கப்புறமா அங்கே இருக்கிற எல்லா குழந்தையுமே ஹக் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு வாரில் இறந்த எல்லா சோல்ஜர்ஸோட குடும்பத்துக்குமே இந்த அரசாங்கம் தான் பொறுப்பு. இந்த ஒரு குழந்தைகள் எல்லா படிப்பு செலவுகளுமே அவங்க ஒரு மிகப்பெரிய ஆளாகிற வரைக்கும் எல்லா செலவையுமே இந்த ஒரு நார்த் கொரிய அரசாங்கம் ஏற்றுக்கும். ஸோ இவங்களோட ஃபியூச்சருக்கு எல்லாத்துக்கும் பொறுப்புமே இந்த ஒரு அரசாங்கம் வந்துட்டு பார்த்துக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருந்தாரு. ஸோ அரசு மரியாதை பண்ணதுக்கு அப்புறமா இறந்தவங்களோட ஃபோட்டோ லைனாக வச்சிருந்தாங்க. அந்த ஒரு ஃபோட்டோக்குமே அவரே தானாக போயிட்டு மலர் வளையம் வைக்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறமா அந்த ஒரு வாரில் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் திறன்பட செயல்பட்டாங்க அவங்க எல்லாருக்குமே ஒவ்வொருத்தங்களா அவரே கூப்பிட்டு மெடலுமே கொடுத்தார். இவ்வளோ பெரிய ஒரு கிம் ஜாங் உன் பிரசிடென்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவாரா அப்படின்றது நம்ம இது வரைக்குமே பெருசாக கேட்டிருக்க மாட்டோம். பட் அவரே அந்த ஸ்டேஜில் ரொம்ப நேரம் நின்று இருக்கிற எல்லாருக்குமே தான் கையாலேயே வந்துட்டு மெடலுமே கொடுத்து அவங்கள கௌரவப்படுத்தி இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு சோல்ஜர்ஸுமே கட்டி பிடிச்சிருக்காங்க, கை கொடுத்துருக்காங்க, நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது அவருமே ஒரு குழந்தை மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டாரு மீடியா முன்னாடி. அதுக்கப்புறமா அவரோட ஸ்பீச் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் வரும்போது மேடைக்கு ஏறுறாரு. மேடைக்கு ஏறும்போது குழந்தை மாதிரி தேம்பி அழுக ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இது மீடியா முன்னாடியுமே கவர் செய்யப்படுது. ஸோ மீடியா முன்னாடியுமே அவர் டேரக்டாக அழுக ஆரம்பிச்சிட்டார். அழுக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சில விஷயங்கள் சொல்றாரு. இந்த ஒரு விஷயத்தை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு ஏகப்பட்ட குழந்தைகள் வந்துட்டு தான் அப்பா வந்துட்டு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. பட் அது எதுவுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. அந்த குழந்தைகளோட எதிர்காலம் கண்டிப்பாக இந்த நார்த் கொரியா தான் எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கும். அவங்க படிப்புலேருந்து அவங்க மிகப்பெரிய ஆளாகிற வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே நார்த் கொரியா அவங்களோட பின்னாடி இருக்கும். நார்த் கொரியாவோட அரசாங்கம் அந்த குழந்தைகளை பார்த்துக்கும், அவங்களோட குடும்பத்தையுமே பார்த்துக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொன்னார். எப்பயுமே நார்த் கொரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூல்ஸ், நேஷனல் இஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்றது, நாடு தான் முதல்ல முக்கியம், அதுக்கப்புறமா தான் குடும்பம் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு இறந்த எல்லா சோல்ஜர்ஸுமே நாடு தான் முதல்ல முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு போருக்கு போனவங்க. அங்கே போயிட்டு நார்த் கொரியாவோட பேரையுமே காப்பாற்றிருக்காங்க. இதில் வந்துட்டு புட்டின் அவர்களே நார்த் கொரியா இஸ் ஏ ரியல் ஹீரோன்னு வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இது நம்ம நாட்டுக்குமே பெருமை சேர்த்து கொடுத்து இங்கே இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸ் இறந்த எல்லா சோல்ஜர்ஸ்க்குமே நான் வந்து தலை வணங்குறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லி இன்னைக்கு நார்த் கொரியா வெறும் ஆயுதங்கள்ல மட்டும் பெருசு இல்லை, எங்ககிட்ட படைபலமும் எங்ககிட்ட இருக்கிற சோல்ஜர்ஸும் ரொம்ப பெரிய ஒரு திறமை வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உலகத்துக்கே இந்த உக்ரைன் ரஷ்யா வார்ல நம்ம சோல்ஜர்ஸ் யார் அப்படின்றது இங்க இறந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே காமிச்சிருக்காங்க. இந்த ஒரு பேரை நம்ம கடைசி வரைக்கும் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஸ்பீச்சை அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கும் அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் ஃபேமிலிஸ்க்குமே கூட சொல்லியிருக்காரு. இறந்த சோல்ஜர்ஸோட ஃபேமிலி எல்லா செலவுகளுமே இந்த ஒரு நார்த் கொரியா அரசாங்கம் எடுத்துக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயம் பயங்கரமா நார்த் கொரியாவில் வந்துட்டு கடந்த 2 நாளாக பேசப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம். சரி, அப்படி எத்தனை பேர் தான் வந்து நார்த் கொரியால இறந்திருக்காங்க இந்த வார்ல அப்படின்றது பார்க்கும்போது இது வரைக்கும் நார்த் கொரியாவோட அரசாங்கம் இது அபிஷியலா சொல்லல இவ்வளோ நம்பர்ஸ் அவ்வளோ நம்பர்ஸ். ஆனா சவுத் கொரியா இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்றப்போ நார்த் கொரியால இருக்கிற சோல்ஜர்ஸ் ரஷ்யாவுக்கு போய் சண்டை போட்டாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு வார்ல கிட்டத்தட்ட போகும்போது 600 சோல்ஜர்ஸ் இறந்திருக்கலாம், கிட்டத்தட்ட 1000க்கும் மேலான சோல்ஜர்ஸ் ஹெவியரா இன்ஜூர்ட் ஆகி இருக்கலாம் அப்படின்றது சவுத் கொரியாவோட இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க. ஏன்னா சவுத் கொரியா பொறுத்த வரைக்கும் நாட்டுக்குள்ள என்ன நடந்தாலும் அவங்க கவனிக்க மாட்டாங்க. ஆனா நார்த் கொரியால என்ன விஷயங்கள் நடக்குது, என்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப மும்முரமா வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சவுத் கொரியா கவனிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இதனால தான் சவுத் கொரியா இன்டெலிஜென்ஸும் கிட்டத்தட்ட நார்த் கொரியாவில் ஒரு 600 பேர் வரைக்கும் சோல்ஜர்ஸ் இறந்திருக்காங்க அப்படின்றது அவங்களோட ரிப்போர்ட் சொல்லப்படுது. தான் ரஷ்யா வந்துட்டு உக்ரைனை ஜெயிச்சதுக்கு ஒரு பின்னாடி இருக்கிற பின்பலமே நார்த் கொரியாவோட சோல்ஜர்ஸும் நார்த் கொரியாவோட சப்போர்ட்டும் தான். ஸோ இந்த ஒரு சப்போர்ட்டை வந்துட்டு புட்டின் அவர்களும் மறக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நார்த் கொரியாவோட சோல்ஜர்ஸ் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி இப்போ அமெரிக்காவுக்குமே இந்த ஒரு விஷயம் தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த ஒரு நார்த் கொரியாவில் கிம் ஜாங் உன் இந்த ஒரு இறந்த சோல்ஜர்ஸ்க்காகவும் அவங்களோட குடும்பத்துக்காகவும் அவங்களோட குழந்தை அழுகிறத பார்த்துமே அவருமே மனுஷன் தேம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாரு. மீடியா கேமரா ரன் எது வேணாலும் ஆகட்டும், நீ எது வேணா ரெக்கார்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி எதை பற்றியும் கவலைப்படாமல் மனசை விட்டு அழுது இருக்காரு மனுஷன் மேடைக்கு மேலே. ஸோ இதுதான் நான் சொல்கிறேன், கல்லுக்குள் ஈரம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அவங்களும் மனுஷங்க தான். ஸோ அவங்களுமே வந்துட்டு இறந்துருக்காங்கன்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு வருத்தக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டில் தென் பை பை ஏவி.